எல்லாரும் உட்காருவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். விசேஷம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்கள் பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துற ஒவ்வொரு நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அந்த மோசே காலத்தில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை என்னாலும் 17 சொன்ன நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம், அதெல்லாம் ஆண்டவர் தான் எழுதி கொடுத்தாரு. அதை கூட ஆண்டவர் ஏசப்பா கம்ப்ளீட்டாக நிறைவேற்றினாராம். அதை அழிக்கிறதுக்கு வரல, ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றிட்டு புதிய ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தார். அதுதான் என்ன பிரமாணம்? புதிய அவருடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணத்தை கொண்டு வந்தார், கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தார், புதிய உடன்படிக்கை கொண்டு வரார். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாய் கொடுத்த நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. யார் முடித்தா? ஒருத்தனும் முடிக்க முடியல, எல்லாரும் தவறிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் தவறினார்கள். அதை ஒருவனும் நிறைவேற்ற முடியல. ஏன்னா யாராவது ஒருத்தர் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா, இப்போ ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்போ ஃபேன் ரிப்பராக இருக்குது, ஒரு ஃபேன் ரிப்பராக இருக்குது. அந்த ஃபேன் ரிப்பேர் சரி செய்யப்பட்டது. திரும்ப ஒருத்தரை கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணுங்க சொன்னால் நல்லா தானே ஓடுது, திரும்ப ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கு மூளையிலேயே கேட்பாங்க இல்லையா? அதே போல் ஆண்டவர் இந்த டோட்டலாக நியாயப்பிரமாணத்தை யாருமே முடிக்கல. ஏசப்பா வந்தார், அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து நிறைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முடிச்சிட்டார். அவர் ஒரு ஆள் தான் முடிக்க முடியும், அவ்வளோ பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணமே ஆண்டவர் மனசு இப்படி வாழணும்னு சொல்கிறதுக்காக கொடுத்தார். ஆனால் அடுத்த ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணார். அதான் ஏசப்பா கொடுத்துருக்கிற கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனங்கள். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதில் சொல்கிறார், அந்த வார்த்தை சொல்கிறார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறாரு. ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், இந்த ஒழிந்து போன நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு எழுத்து கூட ஒழிந்து போகாது என்று சொல்கிறார் ஆண்டவர். வானம் பூமியும் ஒழிஞ்சு போனாலும். ஆனால் ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் அதை விட மேலே. அப்போ மோசே மூலமாக எழுதி கொடுத்தார். மோசே மூலமாக எழுதி கொடுத்ததையே ஏசப்பா என்ன சொன்னார்? இந்த வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் அதில் ஒரு வார்த்தை கூட ஒழிஞ்சு போகாது சொன்னார். ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் சொல்றார். கா கூட ஒழிந்து போகாதான். அல்ல வானா வாங்கூட ஒழிஞ்சு எல்லாத்தையும் நிறைவேற்றப்படும் சொன்னார். ஆனால் அதை காட்டிலும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை, நம்மளை குறித்து வச்சிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் நமக்கு பைபிள் படிக்க கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும். இன்றைக்கி என்ன செய்திங்க கேட்டால், வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது. அல்லேலூயா. வார்த்தையில், இந்த தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது. அல்லேலூயா. இயேசு சொன்ன பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையை ஜீசஸ்குள்ள நம்ம அமைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. நமக்கு மாடல் மாதிரி எல்லாமே பல ஊழியர்கள் இருக்கலாம் உலகத்தில். அவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்துக்கலாம், நல்ல காரியத்தை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா ஊழியத்தையும் எல்லாமே எடுக்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு முழு ஃபார்முலா பின்பற்ற வேண்டிய ஒரே ஊழியக்காரர், ஒரே தேவனுடைய மகன், அவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை நம்ம முழுமையாக பின்பற்றணும். அப்படி பின்பற்றும் பொழுது பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தையே ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை கூட தவறி போகாதுப்பான்னு சொன்னார். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்த வார்த்தைகள், அவர் வார்த்தையை நம்ம பின்பற்றோம்னா
நம்முடைய வாழ்க்கையில் சோரம் போகவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அழிஞ்சு போகவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை குன்றி போகவே போகாது. நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு பழைய ஏற்பாட்டிலே சொன்னார். அதே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க எல்லா ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதை காட்டிலும் ஒரு மகிமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆசீர்வாதம் எப்படி இருந்தால் அழியாத நித்திய ஆசீர்வாதமான வார்த்தைகள் அதை காட்டிலும் மேன்மையுள்ளது. அல்லேலூயா. இப்போ அதே 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதே வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு சிம்பிளான மெசேஜாக தான் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. இப்போ 24ஆம் வசனம், ஆகையால் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின ஒப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. சொல்கிறாரு, இந்த என் வார்த்தையை கேட்டு, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமா, கேட்டுட்டு எப்படி சொல்கிறோம், இவைகளின்படி செய்கிறவன். அல்லேலூயா. இவைகளின்படி செய்கிறவன். இப்போ உபவாசம் இருங்கன்னு சொல்லி நான் ஈஸியாக சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உபவாசம் இருக்கணும். சரி, ஒரு நேரம்னா ரைட்டு, ஒரு 2 நாள் உபவாசங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் செஞ்சும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்டால் மட்டும் போதாதுன்னு சொல்கிறார். அதன்படி நாம் செய்ய வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் கஷ்டம். நம்ம எவ்வளவு செய்தி கொடுத்தா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதன்படி வாழ ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதன்படி செய்யும்படி ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. செய்கிறதானே கஷ்டமாக இருக்குது இல்லையா. நம்ம எவ்வளோ கஷ்டமான ஒன்று காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறாரே அப்படி நம்ம நினைப்போம். அந்த கஷ்டத்தில் பல மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும், பின்னாடி வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை இப்போ ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏசப்பா சொன்னபடியெல்லாம் கேட்கணுமா, ஃப்ரீயாக விட மாட்டாரா, நம்ம ஃப்ரீயாக வாழலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் சொல்கிறபடியே வாழ்ந்துட்டோம்னா நமக்கு பரலோகத்தில் நித்தியமான வீட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா. இங்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவர் இப்படி சொன்னதை நம்ம அப்படி செய்ய நம்ம வாழ்க்கையில் அடுத்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் வந்துடும், பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அதை நம்ம செய்ய வைக்கணும். நானும் செய்ய வைக்கணும், நீங்களும் செய்யணும். பாருங்கள் சொல்கிறாரு, இவைகளின்படி செய்கிறவன். இன்னொரு வாக்கியம் சொல்கிறார் பாருங்கள். இப்போ 26 சொல்கிறார் பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. இப்போ 2 காரியத்தை காட்டுறார். ஒன்று செய்கிறவன், இன்னொன்று செய்யாதவன். இன்னொன்று என்ன காரியம்னா கேட்டு, இவனும் கேட்குறான். யார் கேட்குறான்? செய்கிறவனும் கேட்குறான், இவன் செய்யாதவனும் கேட்குறான், ஆனால் செய்ய மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இவனும் ஆண்டவருக்குள்ளே வந்தவன் தான், இப்போ சபைக்குள்ளே இருக்கிறவன் தான். ஒருத்தன் கேட்டு அதன்படி செய்கிறான். அப்படியே சரி சொல்லிட்டா இருப்பான், இதன்படி செஞ்சு பார்ப்போம்ப்பா, கஷ்டமானாலும் செஞ்சு பார்ப்போம், செய்கிறான். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், கேட்குறான், சரி நான் கேட்குறேன், எனக்கு சரி நான் செய்கிறேன், சரி கேட்குறான், ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். செய்யாதவன். இப்போ செய்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம், செஞ்சால் எப்படி, செய்யாதவனுக்கு என்ன அப்படின்னு ஏசப்பா அழகாக சொல்கிறார். இது மலை பிரசங்கத்திலே, அவர் ஆதி பிரசங்கத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, சொல்லும் பொழுது பெருமலை அந்த வீடு எப்படி தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறார். கண்மலையின் மேல் அவன் என்ன எப்படிப்பட்டதுன்னா, அந்த பேசுங்க குறைச்சுப்பா, அந்த கண்மலையின் மேலே. அல்லேலூயா. இப்போ இன்னொரு அதிகாரத்தில் சொன்னால் ஆழமாய் தோண்டி, அது லூக்கால் எழுதுவார். லூக்கால் எழுதும்போது சொல்கிறாரு, அவன் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு கண்மலை மேலே அதை கட்டின மனுஷனுக்கு, வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மனுஷன் பார்த்து சொல்கிறாரு, அவன் வந்து ஆழமாக தோன்றான். என்னங்க வீடு கட்டினா முதல் ஆழமாக தோண்டணுமாங்க? ஃபவுண்டேஷனுக்கே 3 லட்ச ரூபா செலவு பண்ணப்படுகிறது இல்லையா? இப்போ வீடு கூட மேலே வேகமாக செங்கல் கட்டடம் வேகமாக வந்துடும். ஆனால் என்னென்னா, இந்த வீடு ஆழத்திலே தோண்டும் பொழுது அந்த ஆழம்தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த ஆழமாக தோண்டி கண்மலையை கண்டுபிடிக்கணுமா. அந்த பாறை வருதாப்பா, தோன்றையில் பாறை வருதா, பாறை வந்த பிறகு அந்த பாறை மேலே அஸ்திபாரம் போட்டு அப்படியே கட்டுறாங்க. அல்லேலூயா.
சிலர் அதுவும் பார்த்தாங்கன்னா பில்லர் கம்பி மேலே கம்பி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க. இப்போ நம்ம அந்த தூண்லாம் கொஞ்சம் உள்ளே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் இது ஒவ்வொரு தூணும் பெரிய பெரிய தூண். அல்லேலூயா. 16 இன்ச்சு கம்பி போட்டு மேலே இப்படி சர்ச்சு வரோன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக போட்டு அப்படியே நல்லா இரும்பு கம்பி வச்சு நல்லா கட்டியிருக்கு. கீழேயும் பாலமாக தோண்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இவைகளுக்கு பணம் செலவழிச்சிருக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பில்டிங் இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு 100 பேர் 200 பேர் வந்து நல்லா குதிச்சா கூட ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ என்னென்னா பில்டிங் என்ன செய்ய போகிறோம், ஆழமாக தோண்டி, கொஞ்சம் தோன்றது கஷ்டமாக இருக்குது, கற்பாறையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கண்டுபிடிச்சி அது கம்பி அமைச்சு அதில் எல்லா சரக்குலாம் பொருள் ரூபாய் பணத்தெல்லாம் போட்டு அது மேலே கட்டுறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம நினைப்போம், ஆனால் என்ன செய்யணும், அதை கஷ்டப்பட்டு நம்ம கட்டிட்டோம்னா அந்த வீடை, எவ்வளவு மழை பெருமழை வந்து அந்த வீட்டு மேலே மோதுது, பிரச்சனை வருது இல்லையா, உங்கள் வியாபாரத்தில் வந்து வருது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருது, உங்களுடைய வாழ்க்கையில் வருது. ஏன்னா அது வசனத்தில் கட்டப்பட்ட வீடு, அது கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு, இயேசுவை அஸ்திபாரமாய் வைக்கப்பட்டு கட்டப்பட்ட வீடு. இன்னும் நான் வசனத்தின்படி கட்டுறோம். அல்லேலூயா. இப்போ அஸ்திபாரம் போட்டாச்சு, இங்கிட்ட ஒரு செங்கல், இப்படி ஒரு செங்கல், அப்படி ஒரு செங்கல் வைக்க முடியுமா? அது கரெக்டாக நூல் பிடிச்சி அப்படியே ஒன்று போல இசைவாய் இணைவாய் ஒரு ஆலயமாய் அப்படியே கட்டப்படுகிறது. இசைவாய் இணைவாய் ஆலயமாக வீடு கட்டப்படுகிறது. அல்லேலூயா. என்ன கட்டிட்டு சொல்கிறாங்க, என்ன இப்படி எகிலும் முகலமாக இருக்குது, ஒரு அலங்காரமே இல்லையே, ஒன்று போல இல்லையே, சுவரெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க, என்ன சுவர் எப்படி ஒன்று போல கட்டியிருக்காங்களா? அப்புறம் என்ன செய்கிறாங்க, அது மேலே மட்டிலாம் வச்சு நல்லா பூசுகிறாங்க, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறாங்க, நல்லா அழகாக சுவர். எப்போலாம் வீடு அந்த காலத்தில் குடியிருக்க வீடு கிடச்சா போதும் சொல்லி வீடு கட்டினாங்க. இப்போ நமக்கு சர்ச்சு கிடைச்சா போதும், நல்லா ஸ்ட்ராங்காக சர்ச்சு இருந்தால் போதும் கட்டிட்டோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எவ்வளோ நிதானிச்சு அந்த அழகா செம்மையா மகிமையா குளோரியா என்ன செய்யும் அப்படியே கட்ட நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு வீடை கட்டுகிறதுக்கு மனுஷன் இப்படி பிரயாசப்பட்டானா, நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு நம்ம எப்படி பிரயாசப்படணும்? கேட்குதா உங்களுக்கு? காது கேட்குதா உங்களுக்கு? வீடு எப்படி வீடு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம வாழ்க்கையாக வீடை கட்ட வேண்டும். ஆழமாக அஸ்திவாரம் போட்டு செங்கல் வச்சு சிமெண்ட் பூசி, அப்புறம் அதுக்கு மேலே பூசி, அப்புறம் பெயிண்ட் அடித்து, அதுக்கப்புறம் இன்னும் லப்பம் பார்த்து ஒன்று போல் இருக்குதா அந்த லப்பத்தை வச்சு பூசுகிறாங்க. நம்ம இதில் இப்போ நம்ம கெட்டும்போது இப்படி கட்டி அப்புறம் லப்பம் வச்சோம், லப்பம் வச்சு அப்புறம் இன்ஜினியரும் தடை வைப்பாரா ஒன்று போல் இருக்குதா, உள்ளே நமக்கு தெரியாது, பார்த்தா தெரியாது, தடவி பார்க்குறாங்க. கொத்தனார் அத்தனை ஸ்பீடாக கட்டுறதுக்கும் அது கவனமாக கட்டுறாங்க. அல்லேலூயா. அப்புறம் அழகா தோரணையாக நீட்டாக, அப்புறம் பெயிண்ட் என்ன பெயிண்ட் அடித்தா, என்ன தூண் வச்சா, எப்படி அலங்காரம் அப்படியே வச்சா, அப்படி எல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் அப்படி தான் நம்மளை அலங்காரமாக்குது. அல்லேலூயா. நம்மளை அலங்கரிக்குது. தேவனுடைய வார்த்தை அலங்கரிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் அதற்கு எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் தன் வீட்டை கட்டி அதை என்ன செய்கிறது தான் அலங்கரிக்கிறது என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நீங்கள் பாருங்கள், 9ஆம் நீதிமொழிகள் 9:1 சொல்ல, ஞானம் தன் வீட்டை கட்டி, நீதிமொழி 9:1, தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொளுத்த ஜன்னங்களை அடித்து திராட்சரசம் வார்த்தது, போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி. பாருங்க, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் 7 தூண் அப்படியே சித்தனம் தீட்டுது, அழகா வைக்குது. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோம் அல்லேலூயா. இப்போ ஞானம் இதற்கு சம்பந்தப்படுகிறது. என்ன சம்பந்தப்படுகிறது? இப்போ வார்த்தையோடு கூட ஞானம் ஒரு புத்தி சம்பந்தமாகுது. அல்லேலூயா. என்னப்பா ஞானமெல்லாம் வீடை கட்டிட்டு இப்படி வீடு இதாகிடுச்ச பாடுமா சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஞானத்தோடு கட்டுறோம். வெறும் ஞானத்தை வச்சு கட்ட முடியாது, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஞானம் சொல்கிறார், ஆழமாய் தோண்டி கற்பாறை மேலே வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அதுன்னு சொல்கிறாரு, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். லூக்கா 6:48 சொல்கிறார், அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலை மேலே அஸ்திபாரம் போட்டதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இங்கே வந்து சொல்கிறாரு, கண்மலை மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில்
ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். அதே 46 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்ற, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன சொல்றாரு. நீங்க ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிருக்கிறாய், ஆனா அதன்படி செய்ய மாட்டுகிறாயே. செய்யலைன்னா உன்னுடைய பக்தியெல்லாம் கூட்டு பக்தியா மாறிடும், உன்னுடைய பக்தியெல்லாம் வீண் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நாள் அப்படியே ஜெபம் பண்ணி நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் வசனத்தை படிக்கணும். என்னத்தை படிக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்களேன். வார்த்தையை படிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப நேரம் கூட ஆராதனை அப்படி பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே போகலாம். ஆண்டவரே பிரசன்னம் ஆராதனை அப்படியே போயிடலாம். ஆனால் வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஆராதனையும் முக்கியம்தான், ஜெபமும் முக்கியம்தான், வார்த்தை அதோட ரொம்ப முக்கியம். வார்த்தை இல்லாமல் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இப்போ நம்ம வேதத்தை உட்கார்ந்து படிக்கிறோம். அல்லேலூயா. முழங்கால் நின்று படிக்கிறாங்க, வேதத்தை உபவாசம் இருந்து படிக்கிறாங்க. ஒரு நாள் டெய்லி அப்படியே வேதத்தை படிச்சுட்டே இருக்கலாம் போல. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேதத்தை எவ்வளவு தீர்க்க தரிசனம் நமக்கு வந்தாலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா உண்மை. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் அந்த வேதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் நமக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிப்பது, எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, இந்த வார்த்தையை எப்படி நம்ம தியானிப்பது, இந்த வார்த்தை மூலமாக எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறோம், அந்த செய்தி தான் நீ கேட்க போகிறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை கேட்கிறவன் கேட்டு அதன்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு அதன் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அங்கே புத்தி மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்குது? எவ்வளோதான் சொன்னாலும் உனக்கு புத்தி வர மாட்டேதாடா சொல்கிறாங்களா? எவ்வளோதான் சொன்னாலும் அப்போ என்ன சொல்கிறது? வார்த்தை எவ்வளோதான் சத்தியத்தை கேட்டாலும் புத்தி வர மாட்டேன். இப்போ புத்தி வரணும். என்ன சொல்லுங்கள்? தலையில் கை சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கு நல்லா புத்தி வரணும் ஆண்டவரே, புத்தி தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கணும். நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வரும். அப்போ புதுசு புதுசாக வர்றதுக்கு நமக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. வார்த்தை மட்டும் நமக்கு இருந்தால் போதாது, வார்த்தையோடு தேவ ஞானம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவ ஞானத்தையும் தர்றாரு, ஆனால் ஞானத்தை நம்ம விட்டுறோம். வார்த்தை நல்லா இருந்துச்சு அனுப்பிடிச்சிடும். வார்த்தையோடு தேவ ஞானம் வருது. கடவுளுடைய வார்த்தையே ஞானம். ஞானம் அவர் பற்றி இயேசு தான் நமக்கு ஞானமும் அறிவு என்பவைகளாக பொக்கிஷமெல்லாம் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷமெல்லாம் அவருக்குள் அடங்கியிருக்கு. இயேசுக்குள் அந்த அடங்கிய அந்த இயேசுவே என்ன ரூபத்தில் வராரு? வார்த்தை என்கிற ரூபத்தில் வராரு. அந்த வார்த்தை நமக்குள்ளே போகுது, நம்முடைய இதயத்துக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போய் கண்ணுக்குள்ளே போய் மைண்டுக்குள்ளே போய் இதயத்துக்குள்ளே போகுது, போய் திரும்ப ரிட்டர்ன் வருது. இதன்படி செய்யின்னு வருது. வார்த்தையாக இயேசு உள்ள போயிட்டார், ஆவியா போயிட்டார். அதான் சொல்ற, என் வார்த்தை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றார், என் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது சொல்றார். அல்லேலூயா. சோதரன் நீங்க எழுதுனா எழுதிங்க. 6:63 யோவான் 6:63 சொல்றார், என் வார்த்தை ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும். வார்த்தை எப்படி மாறுது அதை எழுதிக்கோங்க. வார்த்தை மாறுகிறது ஆவியாய், ஜீவனாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ வார்த்தை ஆவியாய் நமக்கு ஜீவனாய் மாறுகிறது. அல்லேலூயா. இப்போ நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்த மாதிரி அந்த மரியாளுடைய கற்பத்தில் எப்படி வார்த்தை உள்ள போகுது. அல்லேலூயா. வார்த்தை மாம்சமாக அவளுக்குள்ள உருவேறு எடுக்குது. அல்லேலூயா. இப்போ கடினமான பனிப்பாறை, அந்த பனிப்பாறை உருகி அப்படியே ஆவியாக மேலே போகுது. என்ன போகுது? ஆவியாக போயிட்டு திரும்ப என்ன செய்யுது? மழையாய் வருகிறது. மழையாக வந்து திரும்ப பனிக்கட்டியாக மாறிடுது. அல்லேலூயா. அதே போல் வார்த்தை மேலே போகுது. மேலே போய் அப்படியே நமக்கு என்ன ஆசீர்வாதமாக வருது. அல்லேலூயா. வார்த்தை நமக்குள்ளே போகுது, அது திடப்பொருளாக மாறுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தை நமக்குள் ஒரு திடப்பொருளாக மாறும். வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். வார்த்தை நமக்கு சுகமாய் மாறும். வார்த்தை நமக்கு ஹீலிங் பண்ணும். அந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தையை எப்படி ரிசீவ் பண்ணுறோம்? அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை நம்ம கேட்குறோம். வார்த்தை தான், அந்த வார்த்தை நமக்கு ஞானமாக வருகிறது. அல்லேலூயா.
வார்த்தை எழுதிக்கோங்க. வார்த்தை ஞானமாக மாறுது, வார்த்தை ஜீவனாக மாறுது, வார்த்தை ஆவியாக மாறுது. அல்லேலூயா. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வார்த்தைக்குள்ளே ஞானம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ சோத்திரம் சிலர் வார்த்தையை கேட்டு அந்த ஞானத்தை விட்டுறாங்க. வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கிறான், அதில் ஆண்டவர் செய்கிற ஞானத்தை கொடுக்குறாரு, ஞானம் வரமாட்டுது. அல்லேலூயா. இப்போ வார்த்தையை கேட்குறான். புத்தியில மனுஷன் தன் வீட்டை புத்தியாக கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷன், அப்போ புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்கிறானா, வீட்டை கலைக்கிறான். புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை கலைக்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானமுள்ள மகன் தன் வீட்டை கட்டுகிறான். அல்லேலூயா. அப்போ ஞானமுள்ள மகனாக, ஞானமுள்ளவர்களாக இருந்து தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். இயேசு இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர் வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுப்போம், அவர் வார்த்தையின்படி நாம் செய்து தான் பார்ப்போம். நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நமக்கு என்ன தோணுதோ அதன்படி செஞ்சுட்டே இருப்போம். பெரிய ஆள் சொல்கிற நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? நம்மளோட வயசில் மூத்தவங்களோ நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்களோ நம்ம நல்லது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா சொல்கிறத நம்ம கேட்கணும், ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். அல்லேலூயா. மனுஷன் சொல்கிறத கேட்காட்டாலும் ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கேட்டு அப்படியே அதை கிரகித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ சரி, ஞானத்தை பார்ப்போம். ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ வார்த்தை நம்ம கேட்டால் மட்டும் போதாது, ஞானம் தேவை. இப்போ ஞானம் இல்லாத மனுஷன் என்ன செய்கிறான்? கேட்குறான், ஆனால் வீட்டை எப்படி கண்மலை மேலே கட்டாமல் வெறும் மணல் மேலே கட்டுறான். ஆகா, வேகமாக கட்டுதே, 3 லட்சத்தை அசிவாரத்துக்கு போட்டால் என்ன ஆகும்? கீழே போடுறதுக்கு நான் மேலே கட்டி கொஞ்சம் மேலே அப்படியே வேகமாக கட்டுறான், வேகமாக கட்டிடுறான். இந்த ஆழமாக தோணுனவே வேகமாக கட்ட முடியல, அவன் மெதுவாக தான் கட்டுறான். அவன் எப்படி கட்டான்? கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இடுப்பலைக்கு பேஸ் மட்டும் தான் வந்திருக்குது. ஆனால் இவனும் சென்ட்ரிங் போட்டு முடிச்சுட்டான். சென்ட்ரிங் போட்டு முடிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவன் பார்த்து சிரிக்கிறேன், பாரு நான் வேகமாக கட்டிட்டேன் பாரு, சொல்கிறேண்ணா வேகமாக கட்டிட்டேன் பாரு நான் எவ்வளோ, நீ பாரு இப்போ தான் பேஸ் மட்டும் வந்திருக்கேன். இவன் பாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி, இவன் 1 வருஷம் வீட்டில் குடி வந்துட்டான். அவன் அப்போ தான் 1 வருஷம் கழித்து வீட்டுக்குள்ளே போகிறான். இவன் சிரிச்சிட்டான். திடீர்னு ஒரு காற்று அடிக்குது, திடீர்னு ஒரு வெள்ளம் வருது. திடீர்னு வெள்ளம் வந்து ஒரு வீட்டு மேலேயும் மோதுன்னு என்ன ஆச்சிருச்சு? இந்த ஆழமில்லாம மணல் மேலே கட்டின வீடு டபக்குன்னு விழுந்துது. அவன் வீட்டு மேலே வெள்ளம் போயிருக்கு. கால்வாசி போயிடுச்சு, முழங்கால்வாசி போயிடுச்சு, அப்புறம் இடுப்பளவு போயிடுச்சு. இவன் கட்டினது கால்வாசி வரும்போல வீட்டுக்கு கீழே விழுந்துருச்சு. ஆனால் இவனுக்கு முழங்கால் வாசி தண்ணி போய், இடுப்பளவு போய், அப்புறம் தோள்பட்ட அளவு போய், மூழ்கியும் கூட வீடு விலகவே இல்லை. வீடு ஏன்னா அது எது மேலே கட்டப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவர் சொல்லுவோம், அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் மெதுவாக கட்டினாலும் சரி, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் சரி, ஸ்ட்ராங்காக கட்டணும். அல்லேலூயா. அப்படி ஸ்ட்ராங்காக கட்டிடணும். மெதுவாக கட்டினாலும் ஸ்ட்ராங்காக கட்டணும். அல்லேலூயா. நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு 1/2 hour ஜெபம் பண்ணாலும் தினந்தோறும் 1/2 hour ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் திடீர்னு ஐயோ பரவசமாகி ஒரு நாள் அப்படியே பைபிள் எடுத்து உட்கார்ந்துருது. அப்படி இல்லாமல் ஒரு நாள் பைபிள் படிங்க இல்லைங்க, ஆனால் அடுத்த நாள் நீங்கள் பைபிள் படிக்கணும். எப்படி? ஒரு 1/2 மணி நேரமாக பைபிள் படிக்கணும். டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே படித்து அல்லேலூயா. அப்படியே ரெகுலராக பைபிள் படிக்கணும், ரெகுலராக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ரெகுலராக வசனத்தை தியானிக்கணும். நம்ம அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளணும். காலையில் எந்திரிச்சேன்னா வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். ஒரு உபவாசம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவி பல் விளக்கிட்டு, ஏன்னா ஒரு வேகமாக இருந்துச்சிட்டிங்கன்னா, இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கினா டீயாக போட்டுட்டு குடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அது இல்லாமல் மீண்டும் நான் தூங்கிடுவேன் பாஸ்டர், அதனால் 4 மணிக்கு வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஜெபிக்கிறேன். ரைட்டு. எந்திரிக்கிறேன் 6 மணி, அப்படியே இப்போ எந்திரிச்சுன்னா அப்படியே சமையல் கிட்ட போகக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிஃபோராக எந்திரிச்சு பழகணும். ஆண்டவரோட பிள்ளைங்க, ஒரு குடும்ப ஸ்திரீகள் பெண்கள் பழகணும். அல்லேலூயா. கணவன் மட்டும் கொடுன்னு இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நீங்கள் தாங்கப்பா, பரலோகத்திலிருந்து இறக்குங்கப்பா, ஆசீர்வாதத்தை அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. வேகமாக எந்திரிச்சு ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. சரி, எப்போ எந்திரிச்சாலும் ஜெபிக்காமே வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும். ஒரு நைட்டு ரொம்ப நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்போ என்ன செய்யலாம்? காலையில் லேட்டாக எந்திரிச்சு தப்பு கிடையாது.
அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும், இப்போ நேரமாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் பத்தாது இப்போ உள்ள வாழ்க்கையில், இப்போ உள்ள பிரச்சனைகள் மத்தியில். அல்லேலூயா. அப்போ நல்லா வசனத்தை மெடிடேட் பண்ணணும். நல்லா அமைதியாக உட்காந்து வசனத்தை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து, சில வேகமாக படிங்க, தப்பு கிடையாது. சிலர் மெதுவாக படித்தாலும் உள்வாங்கி படிங்க, அர்த்தத்தை புரிஞ்சு படிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. வேகமாக டக்கு 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 டக்குன்னு படிச்சு போகாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி, என் தேவனே என்னுடன் பேசும், நிறுத்தி நிதானமாக படித்து. அல்லேலூயா. சிலர் இங்கிலீஷ் பைபிள் படிக்கலாம், இங்கிலீஷ் நாளை வளர்த்துக்கொள்ளும்படி இங்கிலீஷில் அப்படியே படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். அல்லேலூயா. அப்புறம் நான் தமிழ் இங்கிலீஷ் என்ன போட்டு படிப்பேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து என்ன செய்யணும், நாலேஜ் பெருக்கிக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படி கடவுளுடைய வார்த்தையை அப்படியே மெடிடேஷன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினச்சி பார்க்கணும். இந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார். சரி, இதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும், இப்படி எந்திரிப்பேன், இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் எங்கேயும் போவேன், இந்த இடத்தான் போவேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன், வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் பொருத்தனை பண்ணணும். இந்த சரீரம் ஒத்து வராதான், இந்த சரீரம் அடிச்சு போட்டது போல் இருக்கும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்னமோ மாதிரி இருக்குங்க, அமுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிசாசு செய்கிறது இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாத படிக்க அமுக்கிற மாதிரி பிசாசு கொண்டு வருவான். அதெல்லாம் நீங்கள் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நான் இங்கே நிற்க போகிறேன், ஆண்டவர்கிட்ட வரப்போகிறேன். அல்லேலூயா. சில வேளையில் நான் பலவீனமாக வந்து நிற்போம், அன்றைக்கி தான் ஆண்டு விசேஷ வெளிப்பாடு தருவார். அல்ல, நேற்று கொடுத்த செய்தி இன்றைக்கி வேறு செய்தி கொடுக்குறேன். நேற்று வறட்சி காலத்திலும் மரம் பசுமையாக இருக்கும், மரத்தை போல் இருக்கணும், நம்ம செடியை போல் இருக்கக்கூடாது. செடினா சீக்கிரம் சாத்தம் பிடிங்கி போட்டுருவான். மரத்தை போல் ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம்னா, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் ஆகிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம். அல்லேலூயா. உறுதியாக நிற்போம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நேற்று கொடுத்த செய்தி வேறு, நேற்று கொடுத்த வாக்குத்தத்தம் வேறு, இன்றைக்கு கொடுக்குற செய்தி வேறு. அப்படின்னா தான் நீங்கள் வாக்குத்தத்தம் அறிவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே மாற்றி விட. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே நாம் பலப்பட வேண்டும், வார்த்தையில் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இது வார்த்தையில் நம்ம பலப்படுறதுக்காக தான் சொல்கிறது. இப்போ வார்த்தையை தியானம் பண்ணி படித்து எந்த கேள்வி கேட்டாலும், அது பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒரு 7 வயசு பையன், அந்த திருக்குறளில் எந்த ஒரு திடீர்னு பார்த்தேன், நான் பார்க்குறது கிடையாது, திடீர்னு பார்த்தா பையன் ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 101வது திருக்குறள் என்ன, 1033வது திருக்குறள் என்ன, அதுக்கு அடுத்த திருக்குறள் என்ன, டக்குன்னு சொல்கிறான், ரோபோ மாதிரி சொல்கிறான். ஒரு இவ்வளோதான் இருக்கிறான், ஒரு 8 வயசு இருக்கும். நம்ம பிள்ளைகளெல்லாம் 10 வசனத்தில் ஒரு வசனம் சொன்னால் சொல்ல மாட்டேங்குது இல்லையா? பிள்ளைகளை அப்படி பழக்க வச்சுருக்கிறாங்க திருக்குறளை படித்து. இல்லையா? நம்ம பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். படித்தா மட்டும் சிலர் படித்து மறந்துடுவோம். மனப்பாடம் பண்ணுறீங்களா? அதான் நான் ஃபஸ்ட்டாங்க சர்ச்சுக்கு வரதே பெருசாக நினைக்கிறோம், பெரிய நாங்கள் இன்றைக்கி தான் கின்னஸாக படிச்சிட்டோம், சர்ச்சுக்கு காலையில் வேகமாக வந்துட்டா, ஆனால் இந்த வாரம் வந்துட்டேன்னா அது கின்னஸ் சாதனை புக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் சொத்துறோம், நம்ம மனப்பாடம் பண்ணணும் வசனத்தை. சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் வராதே பாஸ்டர், வயசாயிடுச்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க, வயசான்னு சொல்லி ஏமாத்துறது ஆள்களை. எப்படி ஏமாத்துறது? இந்த பலவீனம் பண்ணி ஏமாற்றுவாங்க பார்த்தீங்க, அம்மா அவங்க உடம்பு முடியலம்மா, அம்மா வலிக்குதுமா, அப்போ அம்மா ஏமாற்றுவாங்க. அதே போல் ஏமாத்துறது, ஏமாத்து வேலையெல்லாம் இங்கே வச்சிருக்கக்கூடாது. பலவீனம் ஏமாத்துற வேலை வச்சிருக்கக்கூடாது. நான் பலவான், நான் இளைஞன், அல்லேலூயா, நான் இளைஞ்சி இன்னும் ஏசப்பாவின் பாரத்தை சுமப்பேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ தான் 120 வயசானது போல் நான் பலவீனம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஐயா முடியாது அப்படியே முடியாவே போயிடுவா அடிஞ்சிருக்கூடாது இல்லையா? அப்போ பிள்ளைங்க ஜோமன் ஆரம்பிச்சு, பாண்டவரே எங்கள் அம்மாவுக்கு முடியலப்பா, நல்லபடியாக எடுத்துக்கொள்ளுங்கப்பா இல்லையா? அப்புறம் சோத்திரம் அப்படி ஆயிடக்கூடாது. நீ சொல்லணும், பலவீனமாக இருந்தாலும் பலமுள்ளவனா இருக்கிறேன், இன்னும் நான் 1000 கிலோ சுமப்பேன், இன்னும் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவேன், அல்லேலூயா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அல்லேலூயா. சாத்தா அவங்கள பலவீனம் சொல்லி ஏமாத்திட்டான். ஏசப்பா அவங்கள பார்த்து நீ பலவீனமாக இருக்கிற மகளே அப்படின்னு சொன்னாரா? அல்லேலூயா, சோத்திரம். கிரியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னார். அவன் போய் ஒளிஞ்சு நின்று போர் அடிச்சுட்டு இருந்தான். அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா, நான் நீர் கடவுளை கர்த்தர் எங்கேன்னு சொல்லி ஜனங்க கேட்குறாங்க, நான் கேட்டுட்டு இருக்க, இப்போ அடிமையாக இருக்கிறோமே, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா.
பலவீனம் பலவீனம் சொல்லியே நம்ம ஜெபம் பண்ண முட்டோம். பலவீனமே பயில் படிக்கிறது, பலவீனமே என்னால் முடியலங்கிற ஆய்த்து போச்சு. முடியும். அல்லேலூயா. முடியாத முடிய பண்ணுகிறதான தேவன். காண்கிறது விசுவாசம் அல்ல, காணாதவைகளை நம்புகிறதா விசுவாசம். காண்றதே நீ நம்பிக்கிட்டு இருந்தனா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. காண்பவைகள் அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிற கூட்டம் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம், வார்த்தையை நான் நம்புகிற கூட்டம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொல்றாரு இந்த ஞானம், அதான் ஞானத்தினால், அது ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார். பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் மெய்ஞானத்தையும் ஞானத்தின் நல்லோசனையும் காத்துக்கொள் சொல்றார். 3:21 சொல்றார், என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அப்படியே அந்த வாசனைலாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி பாஸ் சொல்லியிருக்காருன்னா காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுக்கப்படுகிற மெய்ஞானம் எங்கிட்ட ஆண்டவர் பேசுவார் நம்மோடு கூட. அல்லேலூயா. நம்ம பேசுகிற ஞானமான செய்தியை நீ காத்துக்கொள், அதன்படி நீ நட. காத்துல பறக்க விடாதே செய்தியை, காத்துல வசனத்தை பறக்க விடாதே. ஆகாயத்து பட்சிகள் வந்து வசனத்தை எடுத்து போட்டு போயிருமா? ஒருவன் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், வசனத்தை விதைத்தான். ஆகாயத்து பட்சிகள் என்ன செய்து? வழியருக விழுந்த விதை வசனத்தை எடுத்து போட்டது இல்லையா? ஆனால் நல்ல முள்ள விழுந்துருச்சு. உலக ஆசை, உலக இன்பம், தன் சுய இன்பம், சுய காட்சி, அப்படியே நம்ம இருந்தோம்னா பைபிள் என்ன சொல்லுது? சுயமாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருவரும் சுயமாக இருக்காதீங்க. பிறருடைய நலனை நீங்கள் நலனை எண்ணுங்க. அல்லேலூயா. பிறருடைய சூழ்நிலையை புரிந்து, ஏன்னா சுயமுள்ள ஆட்சியாக போச்சு. பெற்றோர்கள் தன்னுடைய சுயத்தை விரும்புகிறாங்க, பிள்ளைகள் தன் சுயத்தை விரும்புகிறாங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு நினைக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நினைக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோருடைய சூழ்நிலையை நினைக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர் எப்படியா கடனை வாங்கி அதை படிக்க வைப்பாங்க இல்லையா? கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா போனால் அப்படி அங்கே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிகிட்டே வருவாங்க இல்லையா? பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நம்ம அறிந்துக்கணும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு பேரும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு புரிந்து நடந்து கொள்ளணும். சில நேரத்தில் என்னதான் சூழ்நிலையை அறிஞ்சிக்கிடவே மாட்டாங்க. அம்மா அப்பா பற்றி பிள்ளைகள் நினைக்கிறே கிடையாது. சில வீட்டில் அவங்க எப்படியானாலும் வாங்கி போடட்டும், அவங்க அதுக்கு செய்கிறாங்க இதுக்கு செய்கிறாங்க, அதுவேளை பிள்ளைகள் எப்படி போகட்டும் அப்படின்னு பெற்றோம். நம்ம இப்போ சபையில் அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இல்லை. நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். சிலருக்கு என்னதான் கணவர் மனைவிக்கு வாங்கி கொடுத்தாலும், மனைவி என்னதான் தாங்கினாலும், என்னத்தை வாழ்ந்துட்டோம், என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. என்னதான் அம்மா அப்பா செஞ்சாலும் சரி, என்னதான் பிள்ளைகள் நல்லா நடந்தாலும் சரி, திருப்தியே இருக்காது. பிசாசு திருப்தி இல்லாமல் ஆக்கிடுவான். என்னத்தை பார்த்தாரு, என்னத்தை செஞ்சாங்க, என்னத்தை வச்சாங்க. இங்கே நமக்கு ஆண்டவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நான் எப்பவுமே ஆண்டவரை தான் சார்ந்து கொள்வேன். எனக்கு அப்பா அம்மா செய்கிறாங்களோ, மற்ற ஊழியக்காரங்க செய்கிறாங்களோ, யார் செய்கிறாங்களோ அதை நினைக்க மாட்டேன். அழைத்தவர் கர்த்தர், அவர் எனக்கு செய்வார். மனுஷன் கைவிட்டானா, மனுஷன் கைவிட்டான்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவன் அந்த ஊழியக்கார் செய்வேன் சொன்னாரே, செய்யலை. எந்த ஒரு செய்வேன் செய்யலையே. அவங்கள நம்பி உட்கார்ந்து இருக்கிறது அவசியம் இல்லை. அவங்க நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு செய்வார். நான் செஞ்சதெல்லாம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் செஞ்சதெல்லாம் கர்த்தருக்கு செஞ்சது, சபைகளுக்கு செஞ்சது கர்த்தருக்கு செஞ்சது, விசுவாசிகளுக்கு செஞ்சது கர்த்தருக்கு செஞ்சது. கர்த்தர் எனக்கு செய்வார். அவர்களை நம்பி அல்ல, அவர்களை படைத்த தேவனை நம்பி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், அம்மா அப்பாவை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிள்ளைகளை நம்பி அல்ல, இயேசுவை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவை தான் நம்பணுங்க. அல்லேலூயா. நீங்கள் மனுஷன் நம்பினீங்கன்னா மனுஷன் என்ன செய்வான்? அவனே பாவம் கஷ்டப்பட்டு இருக்கான் இல்லையா? நீங்கள் கர்த்தரை தான் நம்பணும். சில சண்டை போடுறது, நீங்கள் என்ன அப்படி செய்யலை இப்படி செய்யலை இப்படிங்க அப்படிங்கன்னு. கர்த்தரை பார்த்தோம்னா நம்ம வளர்ந்து பெய்திக்கிட்டே போவோம். சின்ன சபையாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருப்போம். ஒரு அலையில சொன்ன அல்லேலூயா. நம்ம சின்ன சபையாக இருந்தாலும் சரி ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருந்தாலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நீ காத்துக்கொள். ஞானம் உனக்கு வரணும். அல்லேலூயா. எப்படி ஒரு வாழ்க்கையை கட்டணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணும்,
எப்படி கணவர் நடத்தணும், மனைவி நடத்தணும், எப்படி ஒரு சபையை நடத்தணும், எப்படி ஒரு வியாபாரத்தை நடத்தணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிற ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும், காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் இல்லையா, ஆண்டவரை காத்துக்கொள்ளும். அந்த ஞானத்தை கடவுள் ஆண்டு நமக்கு தருவார். ஞானமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்தை பாருங்க 13 வசனத்தில், ஞானத்தை கண்டெடுக்கிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்தின் அது ஆதாயம் பசுமனின் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம், அது விலையேறப்பெற்றது. இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர இல்லை. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அது இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்ல எங்கே கொண்டு வந்து முடிக்கிறாரு? ஞானமுள்ள மனுஷன் கையில் தான் தீர்க்காயுசு இருக்கும். ஒருத்தனுக்கு கோடி ரூபா இருந்து பட்டுன்னு 25 வயசில் செத்துட்டானா என்ன ஆகும்? ஓடி ஓடி உழைச்சி கோடி ரூபா சம்பாதிச்சிட்டானா 25 வயசில் போயிட்டான். சம்பாதிச்சது வருமா? தீர்க்காயுசும் வேணும். இந்த தீர்க்காயுசும் கடவுள் ஆத்த தான் தர்றார். 120 வருஷம் யோபு யாரு? மோசே வாழ்ந்தார். 147 வயசு முடிய யோபு வாழ்ந்தார். அது மேலே நினைக்கிறேன் பாருங்க. சரி, இங்கிட்டு செல்வம், கர்த்தர் தான் செல்வத்தை கொடுக்குறார். கர்த்தர் தான் நமக்கு கணத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. செல்வமும் கணமும் வந்து நிற்கும் சொல்லார். நம்ம செல்வம்னா உடனே பாவம் பாவம்னு நம்ம நினைக்கக்கூடாது. செல்வத்தை படைச்சவரே அவர் தானே. சாத்தான் என்னத்தை படைச்சான்? சாத்தம் ஃபுல்லாக செல்வத்தை எடுத்தான். யோவிட்டு இருக்க செல்வத்தெல்லாம் எடுத்தான். நமக்கு வறுமையை கொடுக்குறவன் வந்தான், கடனை கொடுக்குறவன் வந்தான். கர்த்தர் கடனை அடைக்க செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த கடனை எல்லாம் செல்வத்தை கொடுக்குறவர், கணத்தை கொடுக்குறவர் வார்த்தை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா வார்த்தை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக வரும். இயேசு பிறந்த பிறகு அந்த ஞானவான்கள் வந்தாங்க. ஞானவான்கள் வந்து தன்னிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, தங்கத்தையும் விலையேறப்பட்ட பரிமள தைலத்தையும் உயர்ந்த தங்கத்தையும் பரிசாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஞானவான்கள் கொடுத்தாங்க. ஞானவான் தான் தங்கத்தை ஆண்டவருக்குன்னு போடுவான். ஞானவான் தான் செல்வத்தை ஆண்டவருக்குன்னு கொடுப்பான். மற்றவங்க இப்போ கொடுக்க முடியாது. நீங்கள் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுப்பீங்க. ஒரு அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். தங்கத்தை இனிமேல் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். தவறான பிரசங்கம் நினைக்கக்கூடாது. தங்கத்தை இயேசு கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தாங்க. ஒரு சொட்டு தங்கத்தையாவது நீங்கள் கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு அநேக தங்கங்களை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சீக்கிரமாக கொடுப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் தங்கத்தை விதைப்போமாக. ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர், தங்கத்தையே நாங்கள் பாவம் நினைக்கிறோம். இயேசுக்கே தங்கத்தை கொடுத்தாங்களே. கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? தங்கத்தை படைச்சவர் யார்? வெள்ளியும் தங்கமும் இன்னும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லப்போ அண்ணியை எடுத்துக்கிறான். துன்மார்க்க அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போகிறான். அதான் வச்ச நகையை திரும்ப முடியல. இருக்கிற நாயும் விற்று போட்டுரும். சரி, ஸ்தோத்திரம். நல்லது குத்தா, ரைட்டு. பாருங்கள், அப்போ இந்த தங்கத்தையும் வைரத்தையும் எல்லாத்தையும் படைச்சது அவர். ஆனால் பிசாசு அதெல்லாம் எடுத்துக்கிறான். நம்ம வேண்டாம்னு சொல்லி அறிவிலாம் வேண்டாம்னு சொன்னா தான் அவன் எடுத்துக்கிறான். அதெல்லாம் எடுத்து நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் சர்ச்சு கட்ட போகிறேன். அவனை அப்படியாவது கொடுங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த நீ என்னத்தை தேடுன்னு சொல்கிறார். முத்துக்களதை பார்க்கலும் பசும்பொன்னை பார்க்கலும் எல்லாவற்றையும் பார்க்க. இன்னொரு வசனம் சொல்கிறார், நீங்கள் பசும் பொன்னை பார்க்கலும் ஞானம் வெளியேறப்பெற்றது, முத்துக்களை பார்க்கலும் ஞானம் வெளியேறப்பெற்றது. அல்லேலூயா. இதை தேடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை நீ தேடு. ஞானத்தோடு கூட நீ வாழ். அல்லேலூயா. ஞானத்தோடு கூட நீ நடந்துக்கோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கத்தியை தீட்டாமல் போனால் நீ அதிக பிரயோகத்தை செலவழிக்க வேண்டும்னு சொல்கிறார். பிரசங்கி போல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அதிக பலத்தை உபயோகிக்க வேண்டியதாக இருக்குமே. இரும்பு ஆயுதம் மருங்களாக இருக்க ஒருவன் தீட்டாமல் போனால், வசனம் சொல்லுங்கம்மா. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரும்பு ஆயுதம் மருங்களாக இருக்க அது ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை. அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்வதற்கு செவ்வியாய் செய்த ஞானமே பிரதானம். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு காரியம் செய்றீங்க, ஒரு சக்ஸஸே ஆக மாட்டுது. ஆண்டவர்கிட்ட வந்து ஞானம் கேட்குறீங்க. கடவுள் ஞானத்தை தரார். ஒரு மனுஷன் மரத்தை போய் வெட்டிக்கிட்டே இருக்கிறான். மொட்டை அருவாளை வச்சு வெட்ட மாட்டுது. இப்போ அந்த வழியை ஒரு பெரியவர் வரார். எப்பா, கத்தியை நல்லா தீட்டுப்பான், அருவாள் நல்லா தீட்டி ஒரு போடு போடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். அவன் நல்லா தீட்டிட்டு ஒரு போடு போடுறான், மரம் கீழே விழுந்துருச்சு, வெட்டப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே தீட்டுகிற ஸ்தானம் இது? சபை தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தீட்டுறோம். ஞானம் நமக்கு தெளிவு அடைகிறது. ஞானம் இருக்குது. ஞானம் இருந்தாலும் தெளிவு இல்லைங்க.
அல்லேலூயா. தண்ணி இருக்குது, தண்ணி இருந்தால் குழம்பி போயிருது. இப்போ ஞானம் வந்து ஆண்டவருடைய ஆராதனையில் கர்த்தரை கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்து கையை உயர்த்தி ஆராதனை பண்ணால், இந்த உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, குளம் இருக்காது, கலங்கி போய் கிடக்குது, அப்படியே தெளிஞ்ச பிறகு தண்ணி மோந்தா சூப்பர் தண்ணி. அதே போல் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வந்துட்டிங்கன்னா உங்கள் மண்டியெல்லாம் கீழே போயிடும், உங்களுக்கு தெளிந்த ஞானம் கிடச்சிரும், ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த தெளிந்த ஞானத்தை மோண்டு கொள்ளுகிறீங்க. ஞானவான் தன் ஆழமாய் இருக்கிற இருதய கிணறிலிருந்து மோண்டு கொள்ளுகிறான். என்னத்தை? ஞானத்தை. ஞானம் அங்கே போய் இங்கே போய் தேட வேண்டியதில்லை, ஞானம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஞானம் உள்ளவன் அதை மோண்டு கொள்ளுகிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம ஞானத்தை உள்ளே வச்சுட்டாரு, ஆனால் ஞானம் வரமாட்டுது. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஞானம் பறக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு பயப்படும்படி உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும் அவரை கனம் பண்ணு. கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து கனம் பண்ணும் பொழுது அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் முக்கி 1000 கிலோ சுமந்து நீ 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 1 கிலோ சுமந்துட்டு போனாலும் 10,000 நீ சம்பாதிச்சிடும். அது பலன ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அதனாலெல்லாம் சம்பாத்தியம் ஒன்றுமே இருக்காது. சில நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம், ஜவுளியாத்துக்கு போகும்போது நான் காலையிலேருந்து நைட்டு படி சுற்றுவோம், ஒன்றுமே விற்காது. சரி, திடீர்னு ஒரு டீயாவது குடிப்போம்னா டீ குடிப்போம், அங்கே விற்றுக்குறோம், 10,000 ரூபாய்க்கு விற்றுரும். அப்படியா? சரி, சாப்பிடையாவது போவோம்னா சாப்பிட போனால் அங்கே ஒரு 5,000 விற்றுரும். என்னடா தூக்கி சுமந்தா விற்க மாட்டுது. அதான் பிளஸ்ஸிங். என்னது? அல்லேலூயா, பிளஸ்ஸிங். அல்லேலூயா. சில நேரம் செவ்வாசி அங்கங்கே போனால் ஒன்றும் விற்காது. சில ஒரு இடத்துக்கு போனால் வெறும் பேக்கை போட்டு அப்படியே காலி பண்ணியோடு வந்துடும். சாக்குவாரத்தை பற்றி சொல்லாதீங்க, ஜவுளியாரத்தை பற்றி சொல்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஜவுளியாரத்து போனால் கம்ப்ளீட்டாக பேக்கே காலி பண்ணு. எவனோ பாத்திரம் வந்துட்டு உள்ள ஒரு குச்சியை ஏதோ ஒன்று வச்சு எட்டி வச்சு அப்படியே வர்றது பேக்கு. மற்ற வியாபாரியெல்லாம் பார்த்து கண்ணு வச்சிடக்கூடாதுல்ல. அப்பா அப்படியே நைஸாக தூக்கிட்டு வருது. அல்லேலூயா. சூத்திரம். அப்போ பேக்கே காலி பண்ணி துப்புறோம். நீங்கள் போய் ஒரு கடையில் சட்டை எடுக்கணும், 50 சட்டை விட்டுவீங்க. நானே 50 சட்டை விட்டுவேன் கையில் காசு இருந்துச்சு. ஆனால் எவன் டிசைன்லாம் இருப்பாங்க, டிசைன்லாம் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. அது அபிஷேகம், அதான் கிருபை. அல்லேலூயா. நான் வியாபாரம் பார்க்குறேன், அப்படி நடந்திருக்கு. ஒரு பேக்கே காலி ஆயிடுச்சு. கடை விரிக்கிற துணி தாண்டா இருக்குது. அவருங்க கடவுள் ஆண்டவர் செஞ்சார்னா அப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் என்னையே. அல்லேலூயா. உங்களையும் இப்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ கடவுளுக்கு அப்போ இருந்தே நான் கொடுக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அப்போ நான் கொடுக்குற யாருக்கும் பாசுக்கே சிலன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய நேரத்தை சொன்னேன். அல்லேலூயா. பாருங்கள், அதான் உங்களுக்கு பழக்கிக்கிறேன். அவங்க நல்லா கவர் எடுத்துகிட்டு வந்து நல்லா பேரை முடிஞ்சாலுதுங்க, அல்லது கையிலையாக்கும் நல்லா புது தாளை கொண்டு வந்து கொடுத்து ஜோம் பண்ணுங்க. சில இடத்துல எங்கள் பாஸ்டர் தெரியல, நான் கொடுத்தது தெரியல அவருக்கு, சொல்லக்கூடாது, அதையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ஜோம் பண்ணி கர்த்தரை கனம் பண்ணுறோம். கனம் பண்ணுகிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை நிச்சயம் உயர்த்துவார். நீங்கள் கலங்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொடுக்க கொடுக்க ஒரு விருத்தி உண்டாகும். ஞானம் நம்மளை கொடுக்க வைக்கும். ஞானம் ஊற்று கண்ணை திறக்கும், ஞானம் சுரக்கும். அல்லேலூயா. ஒரு பாருங்கள், இன்னைக்கு ஒரு ஞானமுள்ள மகன் தன் வீட்டை கட்டுகிறான். நீங்கள் வீட்டை கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அல்லேலூயா. கடவுள் உங்கள் வீடு கட்டுறதுக்கு எதிரி கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒருவருக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம தான் கட்ட மாட்டோம். எல்லோரும் வாடகை வீட்டில் போய் வாடகை கொடுக்கணும் கணக்கு கிடையாது. எல்லோரும் வட்டிக்கு வாங்கணும் கணக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. கடன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். நாளாக உங்களுக்கு நிறையா கொடுக்கணும். நீங்கள் அப்படி வராது, நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த ஞானத்தை வார்த்தை ஞானமாக வார்த்தையை கொண்டு நம்ம வாழ்க்கையை கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் தாங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் தாங்கப்பா, என் கணவரை நடத்துவதற்கு ஞானம் தாங்கப்பா, புரியும்படி எனக்கு செய்யுங்கப்பா, இந்த வியாபாரம் புரியும்படி செய்யுங்கப்பா, இந்த ஊழியம் எனக்கு புரியும்படி செய்யுங்கப்பா, இதை நான் எப்படி செய்வது நம்ம கேட்குறோம். அல்லேலூயா. சிலர் உபவாசம் பண்ணி கேட்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது
கர்த்தர் அப்படியே நமக்கு ஃப்ளோரிங்காக கனவுல மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், வாழ்க்கையில் பேசுவார். அல்லேலூயா. பெரிய வீடு இடிஞ்சு போயிடுது. காரணம் என்ன? அஸ்திபாரம் ஞானத்தில் அது கட்டப்படலை. அல்லேலூயா. புத்தி இல்லாதவனோ மணலின் மேலே கட்டியோட கொண்டு போயிடுறான். புத்தி இல்லவன் ஒவ்வொன்றா கட்டுறான், கவனமாக கட்டுக்கிறான். அல்லேலூயா. புத்தி இல்லவனா இருந்து நம்ம கட்டணும். அல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன சொல், ஜீவனாயும், அது 6 யோவான் 6:63 ஜீவனாக இருக்கு, ஆவியாக இருக்குது. வசனம் எப்படி ஒரு ஆவியை போல் இருக்கிறது. 6:63 அல்லேலூயா. ஆவியாயும் யோவான் 6:63 யோவான் 6:63 சொல்றாரு, வசனம் எப்படி இருக்கும்? ஒரு ஆவியை போல இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வசனங்கள் ஆவியாயும். இப்போ திடமான ஒரு பொருளை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு திடமான பொருள் ஆவியாக மாறுமா? அவன் பார்த்தீங்கன்னா ஜோசப் சொன்னான், அப்போ இரும்பை கூட நீங்கள் தீயில் அக்னியை மூட்டினீங்கன்னா அது இரும்பு கூட கரைஞ்சி தண்ணியாகிருமா. சில நேரத்து படம் பார்க்குறோம், என்ன படம்னா இந்த படம் தான், நம்ம சின்ன படம் நினைக்காதீங்க. இப்போடா ஒரு குறையை கண்டுபிடிங்க நினச்சிட்டு இருக்காங்க. சின்ன படம் நீங்கள் கோடி ரூபா வந்து பார்க்க மாட்டேன், பயப்படாதீங்க. அப்போ ஆண்டவரே சோத்திரம் பாருங்கள். அப்போ அந்த வெண்கலத்தை அப்படியே இந்த படத்தில் காட்டுறாங்க, இந்த செல்ஃபோன் படத்தில். அது வெண்கலத்தை தீயை மூட்டி அது தண்ணி போல் ஓடுது. அந்த தட்டி எப்படி தயார் பண்ணுறாங்க? அப்போ அந்த தண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் வறுக்கிறாங்க. அது அந்த அச்சு கொஞ்ச நேரம் கழித்து அந்த அச்சு போல் அந்த வெண்கலம், அந்த பித்தாளை நினைக்கிறேன், பித்தாளை என்ன செய்யுது, உருகி நல்ல ஒரு தட்டு போல் ஆயிடுது. அப்போ அதை அடித்து அப்புறம் பாத்திரமாக கொண்டு பெரிய பிரியாணி ஆகிற சட்டியாக கொண்டு வராங்க, மூடியாக கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா எதையுமே அந்த திடப்பொருளை அந்த உள்ளே இருக்கிற வெண்கலமோ பித்தாலையோ இரும்போ அதை எடுத்து என்ன செய்யறாங்க, உருக்குறாங்க. உருக்கி அது நீர்மாக பண்ணுறாங்க. இப்போ கம்பியத்தை எப்படி தயார் பண்ணுறாங்க? இப்போ ஒவ்வொரு பொருள் பார்த்தீங்கன்னா அந்த அச்சு இயந்திரத்தை வச்சு தண்ணியாக அந்த உருக்கி எடுத்து தண்ணீர் ஆக்கிறாங்க. அப்போ அந்தந்த வடிவில் அமைக்கிறாங்க. அந்த அதுக்கெல்லாம் மோடுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, மோடுன்னு சொல்லி. இப்போ பிளாஸ்டிக்கு குடம், பிளாஸ்டிக்கு டின்னு, அப்புறம் ஒவ்வொரு பொருள் சேர்க்கிறது அந்த மோடில் அந்த பிளாஸ்டிக் உருகி அந்த வடிவத்தை அப்படியே கொண்டு வந்து விரிஞ்சு. புரியுதா? அல்லேலூயா. அப்போ இப்படி தான் தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான். நம்ம வார்த்தையை விசுவாசிக்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன வார்த்தை, அதை விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நடத்தும், இந்த வார்த்தையின்படி என் குடும்பத்தை கட்டும். நம்ம வார்த்தையை பிடிச்சு கொள்கிறோம். அந்த எனக்கு வார்த்தை தாங்க, இப்படி நடப்பதற்கு வார்த்தை தாங்க. ஏதாவது ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார், இந்த பிரச்சனை இப்படி தான்பா நீ சால்வ் பண்ணணும். சொப்பனத்தின் மூலமாக கொடுப்பாரு, வசனத்தின் மூலமாக கொடுப்பாரு. அப்படியே கேட்குறது. அல்லேலூயா. அப்போ ஜீவனாயும் அது ஆவியா, அப்படியே அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே ஆவியாக போகுது இல்லையா? பனிக்கட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம பனிக்கட்டி இருக்குது, தண்ணி இருக்குது, அப்படியே ஆவியாக போகுதா? சூரிய ஒளி அடிக்க அடிக்க நம்ம ஜெபிக்க நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சீகம் மறைஞ்சி அப்படி ஆவியாக மேலே போய் அப்படியே கீழே வருது. அல்லேலூயா. நானாக சொல்லுவேன், ஆண்டவரே நான் இப்போ பண்ணுறது ஊழியம் பண்ணுறேன், வசனமாக பேச சொல்கிறீங்க, வசனம் பேசுனா வார்த்தை ஆசீர்வாதம் வரும்னு சொல்கிறீங்க. எப்படி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் தான் இவ்வளோ பெரிய கடன்லாம் அடைக்கி இவ்வளோ பெரிய நிறைய சர்ச்செல்லாம் கட்ட முடியும், பெரிய பெரிய இதெல்லாம் செய்யணுமே. அப்போ எனக்கே என்ன வார்த்தையை நீ பேசு, வார்த்தை பேச 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 அது என்ன செய்யும், போய் திடப்பொருளாக யார் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செஞ்சு என்ன செய்வார், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. வார்த்தையை பேசு. ஆனால் உங்களுக்கு தொழில் பாருங்கள், உங்களுக்கு வேலையை பாருங்கள். அல்லேலூயா. சோத்திர வேலையை பார்த்துட்டே வார்த்தையை உங்களுக்கு டபுள், உங்களுக்கு தான் டபுள் டூட்டி. அல்லேலூயா. எனக்கெல்லாம் சிங்கிள் தொட்டி தான். ஒரே தொழிலை என்ன செய் 24 மணி நேரம் செஞ்சணும். உங்களுக்கு 2 தொழில், வார்த்தையும் பேசணும், வேலையும் செய்யணும். அல்லேலூயா. வேலை செஞ்சுட்டே நீங்கள் வார்த்தையை பேச பேச கூடாத காரியம் கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் அபார சக்தி வாய்ந்தது. அல்லேலூயா. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுற நீங்கள் முடிவெடுத்தா, இப்போ பழைய எறும்பு வியாபாரம் பண்ணுறீங்க எடுத்தே பழைய எறும்பு வியாபாரத்துக்குள்ளே கடவுள் கொண்டு போயிடுவார். நீங்கள் நல்ல ஒரு வியாபாரம் பண்ணணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன், நல்ல இவ்வளவு சம்பாத்தியம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னா அவ்வளோ ஆண்டவர் கொடுப்பேன், என் மனசு ஆண்டவரோடு இருக்கும். நீங்கள் நல்லதை நினச்சி பாருங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இன்னும் நான் இப்படி என்னால் என்ன ஆக போகுது ஆண்டவர், இதை மட்டும் இப்படி செஞ்சால் போதும்பா, அப்படி செஞ்சால் போதும்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்டே பிச்சைக்கார ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணாமல் நல்லா வசனத்தை படித்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ புத்தியுள்ள மனுஷனாக இருப்பாய், உன் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். அல்லேலூயா. நீ நன்றாக இருப்பாய், உன் வாழ்நாள் சுகித்து இருக்கும், என் வசனத்தின்படி செய்கிறவன் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக இருப்பான். நீங்கள் ஸ்ட்ராங்கான கேலாக இருப்பீங்க, மேனாக இருப்பீங்க. அல்லேலூயா.
நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆவியாயும் ஜீவனாயும், அதுக்குள்ளே ஜீவன் இருக்குன்னு சொல்றார். ஜீவன், அதுக்குள்ளே உயிர் இருக்குன்னு சொல்றார். உயிர் போய் அந்த உயிர் அடே நமக்குள்ளே வரும். அல்லேலூயா, ஏற்கனவே உயிர் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒவ்வொரு பொருட்களிலும் உயிர் இருக்குது. அல்லேலூயா, இல்லையா? இப்போ இந்த மைக்கில் உயிர் இருக்குது. பேட்ரி போட்டிருக்கேன், பேட்ரி எடுத்தால் உயிர் இருக்காது, அதுக்குள்ளே பவர் போகுது. இப்போ ஃபேனுக்குள்ளே ஒன்று கரண்ட்டுங்கிற உயிர் உள்ளே போய் ஃபேனை சுத்த வைக்குது. அல்லேலூயா, இப்போ ஒரு உயிர் போகுது. அப்போ வசனம் வார்த்தை ஆவியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஜீவன் உள்ளே வருகிறது. கடவுள் வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா, ஜீவன் உள்ளதா மனசுன்னு அவன் உள்ளத்துக்குள்ளே போகுது. நீங்கள் யோசிக்கிற எண்ணங்கள், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் பேசுகிறீங்க, அது ஜீவனாக புறப்பட்டு போகுது. அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடும். அங்கே போய் அது திலகாத்திரமாக நிற்கும். அங்கே போய் உங்கள் வேலையை செஞ்சு முடிக்கும். எப்படிங்க முடிக்கும்? அது முடிக்கும். அதான் வாயில் பேசுகிறீங்களா, அது போகுது. வார்த்தை அப்படியே வாயில் போய் நிற்குது. நீங்கள் சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம் போய் நிற்கும். அது ஆண்டவர் அது ஆண்டவர் செய்ய மாட்டார். அது சாத்தான் வந்து ரெடியாக நிற்பான். 2 தூதர் நிற்பாங்க. ஒன்று சாத்தானுடைய ஆவி நிற்கும், தேவனுடைய ஆவி நிற்கும். தேவனுடைய ஆவி எது எனக்கு நிற்குது? நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நல்லது போய் நடத்தி காமிக்கும். நீங்கள் தீமையில் சொல்லும் பொழுது என்ன ஆவி போகுது? சாத்தானுடைய ஏஜென்ட் போகிறான். எனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், டக்குன்னு போய் அதை போய் தீமையை விளைவிக்கும். அங்கே வச்சு நிற்பான். இன்றைக்கி என்ன ஆக போதோ, ஏதாக போதோ, போச்சுடா அன்றைக்கி அப்படின்னு அங்கே போச்சு, அதை எடுத்துகிட்டு போயிடுவான். சாத்தான் தேவதூதன் எடுத்துகிட்டு போவான். அதான் நம்ம வாயின் வார்த்தைகளினாலே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள் சொல்கிறார். வாயின் வார்த்தை, உங்கள் வாய் வார்த்தையை வச்சே கணக்கு போய்க்கணுமா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து, இதை எப்படிங்க என் வாழ்க்கையில் சாத்தியமாகும்? என் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை சொல்ல, என் வார்த்தை ஒரு வல்லமையான செம்மட்டின்னு சொல்கிறார், அடித்து நொறுக்கணும்னு சொல்கிறார். என் வார்த்தை ஒரு புல்டோசர்னு சொல்கிறார். என் வார்த்தை பட்டயம் சொல்கிறார், இருபுறமுள்ள பட்டயம் சொல்கிறார். என்ன எதையும் வெட்டிடும். ரோமர் 4 அதிகாரத்தில் பாருங்க, எபிரேயர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்ல, எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் எடுத்து வாசிப்போம். தேவனுடைய தேவனுடைய உருவ குத்துகிறதாயும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா, இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம். அது நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது கருக்குள்ள பட்டயம் போல போகுது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு பட்டயம் மாதிரி நம்ம கையில் வச்சிருக்கிறோம். நம்ம சாத்தான் வந்தானா அவனை ஏற்று நம்ம சண்டை போடும். அல்லேலூயா. ஒரு கருக்குள்ள பட்டயத்தை வைத்து சண்டை போடும். நீங்கள் என்னென்னா, நீங்கள் இப்போ பிரச்சனையே ஐயோ பிரச்சனை இப்படி இருக்குது அப்படி இருக்கு நீங்கள் நினைக்காம, சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்காம பட்டயத்தை எடுத்து போராடி ஜெயம் பெறணும். அல்லேலூயா. உங்களை மேற்கொள்ள விடக்கூடாது. ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் இந்த பிரச்சனை, வெளியில் அந்த பிரச்சனை முடியட்டும், பொறுமையாக இருங்க. தேவனோட வார்த்தை சொல்லணும், நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஆவிக்குரிய கனி கொடுங்கள், சாந்தமாக இருங்கள். நான் பொறுமையாக இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது நம்ம வந்து நினச்சி இருக்கக்கூடாது, எதிர்த்து சண்டை போடாமல் பொறுமையாக இருக்கணும். அதே தேவனோட வார்த்தை சொல்லுது, நம்மளையே நம்ம திடப்படுத்தும். நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுகமாக இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், என்னை நீதிமானாக மாற்றிட்டாரு, நான் நல்லவன், ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளே திடப்படுத்தணும். பிரச்சனையே கண்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்த்து என்ன செய்வோம்? ஒருத்தர் அவங்க பிரச்சனை பண்ண, இவங்க பிரச்சனை பண்ண, அவங்கள எதிரியாக நினைக்கவே கூடாது. மனுஷனை எதிரியாக நினைக்கக்கூடாது. மனுஷனை ஆட்டி படைக்கிற சாத்தான் இருக்க பார்த்தீங்க, அவன் தான் எதிரி. அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து பொறுமையாக, மனுஷன்ட்ட பொறுமையாக இருந்துக்கிடணும், மனிதர்கிட்ட பொறுமையாக இருந்துக்கிடணும். ஆனால் ஆவியில் சாத்தானை எதிர்த்து போராடணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் உங்களை பலவீனமாக்கிடக்கூடாது. பிசாசு உங்களை வந்து தாழ்வு மனப்பான்மையில் கொண்டு வருவான். நீ ஒன்றுத்து ஆகாதவன், நீ என்னத்தை சம்பளம் வாங்கி என்னத்தை என்னத்தையா நீ வச்சு கிழிக்க போகிற அப்படின்னு சொல்லி, இதை வச்சு என்னத்தை கிழிக்க போகிற அப்படின்னா உங்கள் மனசு தோணும் இல்லையா? சில நேரம் சொல்லுவாங்க, சர்ச்சில் இத்தனை பேர் வச்சேன்னு. அப்படி இல்லை, இத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்கள், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 4 பேரை வச்சு 40,000 பேரை துரத்தலாம். அல்லேலூயா. 5 பேர் வந்து ஒரு நாட்டையை சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லணும், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார், நான் தேவனுடைய மகன்,
நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிரபு, ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கிறேன். உங்களையே நீங்கள் பலப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் ஏசப்பா அது சொல்கிறது தப்பே கிடையாது. இல்லை, உங்களையே நீங்கள் பலப்படுத்தி உங்களையே ஒரு நோக்கத்தோடு பார்க்கணும். நீங்கள் உங்களே நோக்கத்தோடு பார்க்கணும். நீங்கள் விசாட்டில் உங்களையே தரக்குறைவாக பார்த்த தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லலையே. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்தவான் சொல்லுது, நீங்கள் நீதிமான் சொல்லுது, நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுது, நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டோன்னு சொல்லுது, நீங்கள் ஞானவான்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ ஒன்றுக்காகாத முட்டாள், ஒன்றுக்காக எப்படி பாரு நொந்து போய் ஒன்றுமில்லாமல் போயிடுவார். அப்படி அல்ல, நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேன்மேலும் வளர்ந்து பெருகுவாய். கரங்களை வைத்து அலையிலே சொல்லும் அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், கீழே போயிடுவேன், ஜெபம் பண்ணா கீழே போயிடுவேன், கொடுத்தா கீழே போயிடுவேன். இதான் நான் மேலே தான் போவோம். அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன். இதெல்லாம் இது நம்ம நம்மளே மனதை உற்சாகப்படுத்துறது இல்லைங்க. ஆண்டவர் வார்த்தையாக தான் சொல்லுது. ஆண்டவர் வார்த்தை ஜீவனுள்ளதான், வல்லமையில தான், ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இதை நம்ம எடுத்துக்கொண்டு, எத்தனை உங்களுக்கு வயசு 35 வயசாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருந்தால் எப்படி? நீங்கள் வளர்ந்து ஞானவான்களாகி 4 பேர் 4 இதாகத்தான் சொல்லுவாங்க. 4 பேர் ஒரு மாதிரியாக தான் சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் சரியில்லை, நீங்கள் இதாக என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்களோ, எப்படி பேச போகிறீங்களோ ஒன்றும் தெரிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர் பேசுவார். ஆவியான் ஞானத்தை தருவார். வேலை செய்கிற இடத்துல உங்களை சிறுமப்படுத்துவாங்க. ஸ்கூலுக்கு போகிற இடத்துல உங்களை சிறுமப்படுத்துவாங்க. உனக்கு பாடமே வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை எடுக்கணும். தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்ம பேசணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு இப்போ எனக்கு என்னங்க சம்பந்தம்? தேவனுடைய வார்த்தை வல்லம் இல்லாத அப்படியே இருக்குது. ஒரு பட்டம் இருக்குது, அப்படியே இருக்குது. இங்கே ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு கரடி கடிக்கிறது. நான் என்ன செய்ய? பட்டயத்தை எடுத்து ஒரே வெட்டணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பட்டயம் வேதம் அப்படியே இருக்குது. பட்டயம் அப்போ பட்டயத்தை எடுக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பட்டயத்தை எடுக்கணும். நான் சமாதானம் பெற்றவன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஏசு எனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டார், நான் பட்டயத்தை எடுக்கணும். அல்ல, புரியுது உங்களுக்கு? வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன, இந்த வசனம் எனக்குரியது, இந்த வசனம் வாக்குறுத்தம் எனக்குரியது, நான் வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன், இந்த வசனத்திற்கு ஜீவன், நான் எனக்கு விரோதமாக இருக்கிற மலைகளை உடைத்து தள்ளுகிறேன், எனக்கு விரோதமாக இருக்கிற குன்றுகளை உடைத்து தள்ளுகிறேன். புல்டோசரை போல சொல்கிறார் ஆண்டவன், வாயை நான் கூர்மையுள்ள பற்களாக்குவேன் சொல்கிறாரா? உன்னை நான் கூர்மையில் உள்ள, புத்தியுள்ள, கூர்மையுள்ள, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவே, நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபடி ஆக்கி போடுவாய் சொல்றாரா? இப்போ உங்களுக்கு குரோதமான எண்ணங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கானோ அதெல்லாம் முடியும். நான் அதை தகர்க்கிறேன். அறியாமை என்னும் இருளை தகர்க்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தியம் உண்டு. ஆமென். அப்போ ஜீவனுள்ளதா வல்லமில்லதா பேசும் வசனத்தை வசனமாக நம்ம நம்பி, இதெல்லாம் பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம சரியாக புரியாதனால தான் கடந்த நாட்களில் தோல்விகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்துச்சு. வசனத்தை இப்படி எடுக்கணும். உங்களையே நீங்கள் மெஜாரிட்டியாக நினைக்கணும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே யாருக்கு யார் மெஜாரிட்டி? ஆண்டவர் இருக்கிறார். சாத்தான் தோற்று போனவன், உலகத்தின் காரியெல்லாம் தோற்று போனது. அல்லேலூயா. நிறையா இருந்தாலும் நேரம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. 1 மணி ஆச்சு, எல்லாம் முடிப்போம். டக்கு நீங்கள் அடுத்த வாரம் சீக்கிரமே வந்துங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வேகமாக வந்துட்டீங்க. அதனால் அடுத்த வாரம் நல்ல பிள்ளைகளாக வேகமாக வந்துடுங்க. வேகமாக தொடங்கி வேகமாக முடிச்சிருவோம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தாவே, ஆமென். சொல்ல வந்த செய்தியில் அல்லேலூயா ஒரு பாதி சொன்னாலும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார்.